கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது நீதிமொழிகள், சாலமோனின் நீதிமொழிகள், அது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 2:7. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமுமாய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார், கேடகமுமாய் இருக்கிறார். அப்ப கேடகமாய் இருக்கிறார் இல்லாம கேடகமுமாய் இருக்கிறார். அப்ப ஒரு 7-8 ஜாமானம் சொல்லும் போது தான் இது நம்ம சேர்த்து சொல்லுவோம். கேடகம் அப்படின்னு இல்லாம கேடகமுமாய் இருக்கிறார்னா கர்த்தர் தான் சகலமும், அவர் தான் சகலத்துக்கும் அதிபதி, அவர் தான் சகலமாக இருக்கிறார். நமக்கு நன்மைக்கு எதுவான தேவன். போராட்ட காலத்திலும் சரி, சந்தோஷமான காலத்திலும் சரி, எப்பொழுதும் நம்மளுடனே இருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் கேடகமுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாருக்கு கேடகமாய் இருப்பாராம்? யாருக்கு கேடகமாய் இருப்பாராம்? இப்போ சகலத்திலும் இருக்கிற தேவன் யாருக்கு கேடகமாய் இருப்பாராம்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. உத்தமமாய் நடக்கிறதுனா என்ன? உத்தமத்தில் நடப்பதுன்னா என்ன? தேவன் நமக்கு வைத்திருக்கும் வழியிலே நடப்பது, தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரை புரிந்து கொண்டு நடப்பது தான் உத்தமமாக நடப்பது. உலகத்தின்படி நடப்பது உத்தமம் கிடையாது. அல்லது உலகத்தின் அதிபதிக்கான உத்தமம் அது, உலகத்தின் அதிபதிக்கான நீதிமான்கள் அது. உலக நீதி என்பது அது தேவையில்லாத தேவனுக்கு. தேவ நீதியில் நடப்பது தான் தேவனுக்கு பிரியமானது. அதனால தான் ஞானிகளை வெட்கப்படுத்தவர் யாரை தெரிந்து கொண்டாராம்? பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராம். அப்ப நம்ம பைத்தியமாக இருப்பதற்காக சந்தோஷப்பட வேண்டும், நம்ம ஞானிகளாக இல்லாமல் இருப்பதற்காக சந்தோஷப்பட வேண்டும், தேவனால் நடத்தப்பட வேண்டும். அவர் நமக்கு வைத்திருக்கும் உத்தமத்திலே நடக்க வேண்டும், அவர் நமக்கு வைத்திருக்கும் வழியிலே நடக்க வேண்டும். அவர்களுக்கு அவர் கேடகமாய் இருப்பாராம். அதாவது உத்தமம்னா அவர் வேலை சொல்லப்போனா யாரும் ஏமாத்தாம, யாருக்கும் தீங்கு நினைக்காம, யாரை பற்றி வெளியே பேசாம, அந்த தவறான செய்திகளை வெளியே சொல்லாம, உண்மையை உள்ளபடியே உரைத்து கொண்டிருந்தீங்கன்னா, நீங்களாவே இருந்தீங்கனாலே தேவன் ஒருமும் நீதிமான். நீங்கள் யாரை பற்றி வெளியே பொய்யா சொல்லி உங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக, உங்களை நீங்கள் நல்லவன் காட்டுவதற்காக அடுத்தவங்களை குறை சொல்லி கொண்டே இருக்கீங்கன்னா அப்போ தேவன் ஒருமும் நீதி உங்கள்கிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு சில நேரங்களில் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டுட்டோம்னா நம்ம திரும்பி வருவது ரொம்ப கஷ்டம். தேவன் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அவர் வைத்திருக்கும் உத்தமத்திலே, அவர் வைத்திருக்கும் வழியிலே நடப்பதற்காக நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். கேடகமாக இருக்கிறார்னா தேவனுடைய வழியிலே நடக்கும் பொழுது உங்களுக்கு போராட்டம் வரத்தான் செய்யும், உங்களுக்கு எதிரான கரைகள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அது எல்லாம் தேவன் பாதுகாத்து கொண்டு கொள்வார். கேடகம்னா என்ன? யுத்தத்தில், அந்த காலத்தில் யுத்தத்தில் கேடகம்னா கத்தி, வில், அம்பு எல்லாத்தையும் தடுப்பது. அப்போ உங்களுக்கு எதிராக வரும் சொல்லும் புகழ் போராட்டங்கள் அன்னையத்தையும் யார் தடுக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவே அவர் மேலே வாங்கி கொள்கிறார். அவரே அவங்களுக்கு கேடகமாயிருக்காருன்னா அவர் மேலே தான் அந்த அம்பு பாய்கிறது, அவர் மேலே தான் அந்த கத்தி குத்துகள் விழுகிறது, அவர் மேலே தான் அந்த நிந்தனைகள் விழுகிறது, உங்கள் மேலே கிடையாது. ஏன்னா அவருடைய உத்தமத்தில் நீங்கள் நடக்கும்போது அவரே உங்களுக்கு கோட்டையும் அரணான கோட்டையுமாக இருக்கிறார், கண்மலையாக இருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு கிருபையுள்ள தேவன் பார்த்தீங்களாங்க நமக்கு. நம்ம எதுக்காக போராட வேண்டும்? போராட்டத்தை தேவன் கொடுத்துருவோம். ஆனால் தேவன் ரொம்ப உத்தமத்தில் நம்ம நடத்திடுவோமா? அதை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமான்னா ஏற்கனவே சொன்னபடி தேவ நீதியால் நிரப்பப்படுத்துவதற்கு மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். மெய்ஞானம்னா என்ன? தேவன் நமக்கு அருள் ஞானம், தேவன் நமக்கு வைத்திருக்கும் பாதைகள், அதிலே நடந்து உத்தமமான வழியிலே நடக்கும் பொழுது அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார். நமக்கு எதிராக அவர் அன்னையத்தையும் தேவனே தாங்கிக் கொள்வார்னா சிலுவையில் அதை செய்தார், சிலுவையில் அதை தாங்கிக் கொண்டார். அதுதான் இந்த நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே நமக்காக அவரே பாடுபட்டார், அவரே அடிகள் பட்டார். எப்பேற்பட்ட தேவன்! ஆனால் தேவன் வைத்திருக்கும் நீதியில் நம்ம நடப்பதற்கு, அவரும் விரும்பும் நீதிமான்களாக இருப்பதற்கு நம்ம தயாராகி போகிறோமா? இல்லை நம்ம நீதியை நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோமா? இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் பாதையிலே நடப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நீரே எங்களுக்கு கேடகமுமாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீரே எங்களுக்கு எதிராக வரும் அனைத்து காரியங்களையும் தாங்கிக் கொள்வேன் என்று சொன்ன திருமையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அதை எங்கள் கண்கள் காண செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் விரும்பும் நீதிமானாக, நீர் விரும்பும் உத்தமத்திலே நீர் எங்களை நடக்க அழைத்து கொண்டிருப்பதாக நன்றி ஆண்டவரே. இனி ஒருபோதும் நாங்கள் எங்கள் சுய சிந்தனையின்படி நடக்க மாட்டோம் என்று ஒரு முடிவெடுக்கிறோம் அப்பா. எடுத்த முடியல நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்தும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்போம் அப்பா.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் சுய நீதியின்படி நடக்காமல் தகப்பனே, நீர் விரும்பும் நீதியின்படி, நீர் விரும்பும் நீதியின்படி, நீர் அவர்கள் சொல்லும் வழிகளை கேட்டு அதன்படி நடக்க அழைப்பதற்கான ஞானம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடன் நீர் இடை கொடுப்பா. ஒவ்வொருவருக்கும் உத்தமமான வழி என்பதே என்ன என்பதை அவர்களுக்கு காட்டுமானது. நீரே அவர்களுக்கு அரணான கோட்டையும் பதுகலமாய் இருப்பதற்கான ஞானம், நீரே அவர்கள் கேடகமாய் இருப்பதற்கான ஞானம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. குடும்பத்தில் உள்ள நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களை உங்கள் கருத்தினாக கொடுக்குறோமாப்பா. மரதத்தை தெளிக்கிறோம், பரிபூர்ண விடுதலை கேட்கிறோமாப்பா. ஆசீர்வதிக்கிறோமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.